ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். வேதத்துல தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். லூகாவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமாவை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எப்பொழுது தெரியுங்களா? ஆண்டவர் உலகத்துக்கு விரோதமாகன்னு சொல்ல முடியாது, உலக சூழ்நிலைகளுக்கு சாதகமாகவும் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாருமே மேரேஜ் பண்ணா மட்டும்தான் பாருங்க குழந்தைய பெத்துக்க முடியும். ஆனா இங்க மரியாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவர் தேவதூதரை அனுப்பி உடனே என்ன சொல்றாரு, நீ கர்ப்பவதி ஆக போற, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிழலிடுவார், நிழலிட்ட உடனே நீ கர்ப்பவதி ஆயிடுவ, நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள போற அப்படின்னு சொன்ன உடனே எந்த பெண்ணாவது பாருங்க உடனே ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே, நான் புருஷனை அறியேனே, நான் எப்படி குழந்தைய பெத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் அங்க நடந்திருக்கு. யோசேப்புக்கும் இவங்களுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து பாருங்க, மேரேஜ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு கர்ப்பவதி ஆயிட்டா அப்படின்னு சொன்னா இந்த ஊர் உலகம் ஏத்துக்குமா? இல்ல கட்டிக்க போற கணவர் ஏத்துக்குவாங்களா? இல்ல கடவுளே பேசினாருன்னு சொன்னா இந்த உலகம் தான் ஏத்துக்குமா? ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பாருங்க, அவளுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துதான். நிச்சயமா அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா துக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு தான் நம்ம எழுதியிருப்போம். ஏன்னா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போது, இந்த கடவுளுக்கு என்ன போறாமையா? இந்த நேரத்துல போயிட்டு இயேசு என்னோட வயித்துல தான் பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, கன்னி மரியாள் கர்ப்பவதியானது. அப்படிப்பட்ட நேரத்துல அவளுடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு யாருமே ஏத்துக்கல. மரியாள பாருங்க, ஒரு தப்பான பார்வையில தான் பார்த்திருப்பாங்க. ஏன், நிச்சயதார்த்தம் பண்ண அந்த கணவரும் கூட யோசேப்பு என்ன செஞ்சாரு, ரகசியமா தள்ளிவிட ஒரு ஆலோசனை பண்ணாருன்னு பார்க்கிறோம். அவன் நீதிமானா இருந்ததுனால அந்த காலத்துல பெண்களை ரகசியமா வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி விட்டுலான்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி கிடையாது. எல்லாமே பாருங்க, பெண்களை நல்லா ஒரு உபயோகப்படுத்தின பின்பு அவங்க மேல என்ன பழிய போட்டுட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா அவர் பாருங்க, கன்னி மரியாள் கர்ப்பவதியா பாருங்க ஆக போறது, நம்ம கட்டிக்க போற பொண்ணு கர்ப்பவதியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கூட அவர் அவமானப்படுத்த மனசே கிடையாதாம். ஆனா இன்னைக்கு தப்பே செய்யாம எத்தனை பெண்கள் மேல பழி இருக்கு தெரியுங்களா? ஆனா பாருங்க, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தினவங்க எல்லாம் இந்த உலக பிரகாரமாக கேவலப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு மரியாதை யாராவது கேவலப்படுத்துவாங்களா? நிச்சயமா கேவலப்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாருங்க, மரியாதை போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையும் கூட பாருங்க அவமானப்பட்டு இருந்தா நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஏன்னா கடவுள் பிரகாரமா வாழ்ந்தவங்க, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா வாழ்ந்தவங்களுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். தானியேலோட வாழ்க்கை, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் சீரும் சிறப்புமா இருந்துச்சு. ஓஹோ ஆஹான்னு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நிச்சயமாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதுதான் உங்க வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தால், அதை பாருங்க யாராலையும் பாருங்க, நிச்சயமாக சொல்றேன், உங்கள உங்கள உயர்த்துவதில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்போ தானியேலோட வாழ்க்கையில பிரச்சனை வரலைங்களா? அப்போ பாருங்க, மனுஷனுடைய தேவ புருஷர்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல பெண்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், தேவனை மகிமைப்படுத்த சில அவமானங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் தாண்டி போகும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மகிமைப்பட்டு பாருங்க, இன்னைக்கு வேதாகமத்துல எழுதி வச்சிருக்காங்க. வேதாகமத்துல எழுதி வச்ச பேரெல்லாம் சும்மா யாரும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பாடுபட்டவங்களா இருப்பாங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கூட தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே தேவனுடைய சுத்தத்தின்படி நாம் வாழறோம், நம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். அப்போ இதுவரைக்கும் ஒரு வேளை உங்க நோக்கம்லாம் மனுஷனை மகிமைப்படுத்திட்டு இருக்கீங்களா?
இந்த மனுஷன் நல்லவன், அந்த மனுஷன் நல்லவன், இவன தேடி போனா பாருங்க நல்லா ஆயிடுவோம். நம்ம இவங்கள சார்ந்து இந்த சொந்தக்காரங்கள சார்ந்து வாழ்ந்தா நல்லா ஆயிடுவோம். இன்னையிலிருந்து நீங்க மாறணும். என்ன மாறணும் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக நீங்க செய்றீங்களா? அது வேலையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எத செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். அது மட்டும் தான் பாருங்க கடவுளுக்குடைய விருப்பமா இருக்கு. கடவுளுடைய விருப்பத்த செய்யும் பொழுது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது உங்கள தொடக்கூட முடியாது. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. எங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கணும்னு நீங்க சொல்லி கத்துக் குடுத்தீங்க. தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். எங்க நோக்கம் மனுஷன மகிமைப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்திலேயே எங்க அம்மா, அப்பா ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பெரிய பணக்காரங்க. இல்ல எங்க வீட்ல இருக்கவங்க சொந்தக்காரங்க, எங்களுக்கு அதுல போலீஸா இருக்காங்க, இதுல இவங்களா இருக்காங்க அப்படின்னு மனுஷன மகிமைப்படுத்தக்கூடியதாக இல்லாம, நான் தேவன மகிமைப்படுத்த வந்திருக்கேன். நான் உண்மையா இருப்பேன். நான் நேர்மையா நடப்பேன். ஆனாலும் வர பிரச்சனைய கடவுள் பார்த்துப்பாரு. அதையெல்லாம் தடுத்து போட அவரால முடியும். நான் செய்றது கடவுள மகிமைப்படுத்துமா? நான் செய்ற வேலை கடவுள மகிமைப்படுத்துமா? நான் குடும்பத்த நடத்துறது மகிமைப்படுத்துமா? நான் ஒழுக்கமா இருக்கிறது கடவுள மகிமைப்படுத்துமான்னு சொல்லி, நாம் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக இருந்து, ஒவ்வொரு ஆண்டவரே தருணங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இதுவரைக்கும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து, இனியும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.